வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் தூக்கம் பற்றி பேசுகிறோம். தூக்கம் நமது சிறுநீரகத்தை பாதிக்கிறதா? தூக்கத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் என சம்பந்தம் என்று இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் தூக்கம் என்பது உங்கள் சிறுநீரகத்துடன் மட்டுமல்ல, அது உங்கள் முழு உடலுடனும் தொடர்புடையது என்பதை மருத்துவர்கள் அறிவார்கள். உணவு சாப்பிடுவதும் குடிப்பதும் போதும், தூங்குவதும் போதும், உயிர் வாழ முக்கியம் என்று பொருள் வரும் ஒருவர் 7 நாட்கள் தூங்காமல் இருக்கலாம் என்றால் அவர் சாயம் செய்யும். ஆக நாம் தூங்கவில்லை என்றால் எங்கும் உடல் முறைகள் மாறுகின்றன, உடலில் மரண நிலை உருவாகிக் கொள்ளும். இதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம். அதனால் மிக எளிய உதாரணத்துடன் நாங்கள் தொடங்கலாம். நீங்கள் கார்களை வாங்கி வீடு கட்டுகிறீர்கள். உங்கள் காரும் வீடும் 100 வருடங்களுக்கு உயிருடன் இருக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அது முடிந்து வீணாகி விடுகிறது. அதை மாற்ற வேண்டும். ஆனால் உங்கள் உடல் 100 ஆண்டுகள் வரை நீண்டதாக இருக்கும். ஏன்? இதற்கு காரணம் உங்கள் உடலில் தினசரி பராமரிப்பு மிக முக்கியம். நாம் ஒரு காரை வாங்கி நன்றாக பராமரிக்கும் போது அதன் உயிரினத்தை நீங்கள் நீண்டதாக்க முடியும். அதேபோல் நம் உடலில் நடைமுறைகள் சரியாக நடந்தால் நம் உடல் நீண்ட நேரம் ஓடும். இப்போது கேள்வி எழுகிறது, நம் உடலில் எப்போது எப்படி பராமரிப்பு உள்ளது? நம் உடலுக்கு பராமரிப்பு இரவில் நடைபெறுகிறது. நாம் தூங்கும் போது எங்கள் உடலில் பயனற்ற பொருட்கள் அனைத்தும் குறைவாகும். That means when you sleep, your hearing, vision, speech, heart rate and breathing all slow down. அது நேரத்தில் என்ன நடக்கின்றது என்ற கேள்வி ஏற்படுகிறது. அப்போது எங்கள் உடலில் பராமரிப்பு நடைபெறுகிறது. That's why even if you are tired, if you go to bed at the right time at night and wake up at the right time in the morning, you will feel energetic and light. உடலில் நடைபெறும் பராமரிப்புகளால் காலையில் உங்கள் உடலில் ஆற்றல் உணர்கிறீர்கள். If you sleep for only 3 or 4 hours at night or stay all night watching a movie until 3 or 4 in the morning and wake up at 2 or 1, you are reducing the maintenance time of your body. That's why no matter how tired you are, if you go to bed at the right time at night and wake up at the right time in the morning, you will feel energetic and light because your body has been maintained all night. காலையில் வேலைக்கு சென்றதும் உடம்பில் சோர்வு ஏற்படும். மேலும் உங்கள் உடலில் இதை நிரப்புவதன் மூலம் நீங்கள் அதிக சிக்கல்களை காணுவீர்கள். உங்கள் உடல் சரியாக பராமரிக்கப்பட காலம் கிடைக்கவில்லை என்றால் உடல் தாங்குதல் நோய்கள் ஏற்படும். இதன் விளைவை நாம் காண்பதால் தெரியும். உயர் அளவு ஒதுக்கீடு, உயர் அளவு இரத்த அழுத்தம் மற்றும் உங்கள் உறுப்பு உடல் பகுதிகளும் சிறுநீரகமும் பலவீனமடையும் போதும் உயர் அளவு மன அழுத்தம் ஏற்படும். உயரமான இரத்த அழுத்தம்னால் நமது சிறுநீரகத்திற்கு விளைவு ஏற்படும். எங்கும் பராமரிப்பு இல்லை என்றால் நம் பான்கிரியம் சோர்வு அடைவது, அப்போது நீரிழிவு நோய் வருகிறது என்று நாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நீரிழிவு மன அழுத்தத்துடன் தொடர்புடையது மற்றும் தூக்கத்துடன் தொடர்புடையது என்று கூறலாம். உங்கள் தூக்கம் சரியாக இல்லையானால் உங்கள் உடல் தன்னை பராமரிக்க முடியாது. உங்கள் பன்கிரமம் பலவீனமாக இருக்கின்றது. உங்கள் மற்ற உறுப்புகள் பலவீனமாக இருக்கின்றன. அதனால் உயரமான இரத்த அழுத்தம், சர்க்கரை மற்றும் பல நோய்களும் ஒன்று சேர்ந்து வருகின்றன. பார்கின்சன் நோய், அல்சைமர் நோய், மூளை பக்கவாதம் போன்ற எந்த உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்க உடனடியாக சாப்பிடுதலும் தூக்கமும் தேவை. தூக்கத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்று முதல் நீங்கள் ஒரு சிறிய பணியை செய்வீர்கள். சரியான நேரத்தில் தூங்குங்கள். உங்கள் உடல் எழுந்திருக்க விரும்புகிறது என்று உங்கள் உடல் சொல்லுகிறதும் எழுந்திருக்கின்றனர். சில மக்களுக்கு தினமும் சிறுநீர் செலுத்த வேண்டிய பிரச்சனை உள்ளது, ஏனெனில் அவர்கள் சில வகையான மருந்துகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். சிறுநீர் ஓட்டத்தை மேம்படுத்த புரோஸ்டேட் மருந்து எடுத்துக்கொள்வதற்கு வேண்டியவர்கள். அவர்கள் பிற்பகலில் அவர்கள் மருந்துகளை எடுக்க கோருகின்றேன் பகுதியில். பிற்பகல் அதை எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும்? அதிகமாக 24 மணி நேரம் அதிகரிக்கும். இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது குறையும். மேலும் இரவில் எந்த தூக்கத்திலும் எழுந்து விட வேண்டாம் என்று நம்புகிறேன். இரவில் உணவு உண்ட பிறகு நீங்கள் தூங்கச் செல்லும் வரை தண்ணீர் குடிக்க வேண்டாம். நீங்கள் உயர்ந்த தண்ணீர் குடிக்க வேண்டும், ஆனால் அது உடலுக்கு மிகவும் அதிகமாக செல்லக்கூடாது. இதனால் நீர் குழப்பம் ஏற்படும் போது இரவில் எழுந்திருக்க வேண்டும். நீங்கள் இந்த 2வது பிரிவுகளை நினைவில் வைக்க வேண்டும். For diabetic patients who experience frequent urination, it is important to control their diabetes. This not only reduces the impact on the kidneys but also helps in reducing the frequent urination at night. We can also see a reduction in the frequency of urination. நன்றாக தூங்கிய பின்னர் காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுந்திருக்கும் உடல் நிறைவேற்றம், அதாவது நிறைவேற்றுவதால் உங்கள் சிறுநீரகத்திற்கு பெரிய சேதம் ஏற்படும். எனவே எனது நோயாளிகள், எங்கள் பார்வையாளர்கள் அனைவரையும் உங்கள் தூக்க முறையில் கவனம் செலுத்தத் தொடங்குமாறு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எப்போதும் அலாரம் வைக்காதீர்கள். நேரத்துக்கு தூங்கணும். ஏதேனும் காரணமாக நீங்கள் தாமதம் தவிர்க்க வேண்டும் எனவோ அடுத்த நாள் நட்பத்தில் தூங்க முடியும். நீங்கள் இரவில் தூங்குவதில் தாமதம் உள்ளதாகிறதா என்றால்
நீங்கள் 10 முதல் 12 வரை தூங்குவதும் உங்கள் நேரத்தில் எழுந்திருக்கிறதும் அல்லது 6 மணிக்கு முன்பு எழுந்திருக்கிறதும் என்று சொல்லவும். அதனால் நீங்கள் நாளையும் நீர் தூங்க வேண்டும். அதனால் நீங்கள் 2 மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்கியிருந்தால் நீங்கள் நாளைய நாள் 1 மணி நேரம் தூங்கினால் போதும். ஆனால் நீங்கள் எப்போதும் அதை ஒரு நியமமாக மாற்றக்கூடாது. நீங்கள் அதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டாம். ஒரு முறை அல்லது 2 முறை செய்தால் நல்லது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை செய்தால் அது ஒரே சிக்கலை காட்டும். எனவே இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் அனைவரும் மனித உடலை ஆரோக்கியமாக வைக்க முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தூக்கம் குறைக்கிறீர்கள் என்றால் அதை எப்படி திருப்புவது என்று எழுதவும். நீங்கள் என்னை சந்திக்கலாம் அல்லது எனது குழுவுடன் பேசலாம். உங்கள் தூக்கம், உங்கள் இரத்த அழுத்தம், உங்கள் சர்க்கரை, உங்கள் உணவு எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். இதனால் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த மற்றும் உங்கள் கிரியேட்டினின் அளவு மற்றும் யூரியா அளவை குறைக்க மட்டும் மாற்ற வேண்டும். लेवल और यूरिया लेवल को डाउन करने के लिए